ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவர் தீபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்ன பிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் போய்ட்டுருக்கு இல்லையா, அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுற மிஷின் என்னென்னா ஆர்டிபிசிஆர், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர். இதோட ஒரு டைப் தான் அது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரியலி ஹாட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அனதர் இன்னொரு விஷயம் என்னென்னா சென்ட்ரல் டாக்மா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹோப் யூ ப்ரிப்பேர் வெல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக இந்த நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ணணும். எஸ்டர்டே வந்து வீடியோ போடாதனால இன்றைக்கி வந்து ரெண்டு கான்செப்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாட் இஸ் பிசிஆர்? ஹியர் யூ கேன் சி த திங். இது வந்து ப்ராசஸ் ரைட் சைடில் இருக்கிறது. இது வந்து என்னென்ன தேவை, இதுதான் அந்த பிசிஆர் மிஷின், தட் இஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷின். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் சைக்கிளர் அப்படின்னு பேர். இங்கே பிசிஆர் அப்படின்னா என்ன சார், என்ன கரெக்டாக புரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் போயிருக்கீங்க இல்லையா, ஜெராக்ஸ் மிஷினில் பேப்பர் எழுதின பேப்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க எத்தனை காப்பின்னு கேட்பாங்க. தே வில் செட் இன் த மிஷின் 5 காப்பீஸ் அப்படின்னா 5 காப்பீஸ்ன்னு செட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட்னு ஒரு பட்டனை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 5 காப்பீஸ் வந்து பேப்பர் ஜெராக்ஸ் ஆகி வந்துடும் இல்லையா. இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் அங்கே பேப்பரில் எழுதின மேட்ரு வந்து ஜெராக்ஸ் ஆகுது. இங்கே என்னன்னா ஜீன்ஸ். ஸோ என்ன ஜீன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஜீனை அப்படியே பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். அங்கே சும்மா ஒரு 4-5 காப்பி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம பில்லியன் காப்பீஸ் எடுக்கலாம். பில்லியன்னா 10⁻9 காப்பீஸ். ஸோ மில்லியன்கிறது 10⁻6. 1000 மில்லியன் காப்பி வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 hour 2 hours நம்ம கொடுத்த ஜீனை ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய மிஷின் தான். சிம்பிள் ஜீனை ஜெராக்ஸ் பண்ணக்கூடிய மிஷின் தான் இந்த பிசிஆர், வேறு ஒன்றும் இல்லை. சரி சார், இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தெர்மல் சைக்கிளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிசிஆர் மிஷின் கலவைக்கெல்லாம் நம்ம கூப்பிடுறது வழக்கம். ஏன்னா அது உள்ளே நடக்கிற ப்ராசஸ் என்னென்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரேஸ்னால் என்ன, டிஎன்ஏ பாலிமரேஸ் படிச்சிருப்பீங்களா. நியூக்ளியோடைட்ஸை வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ ஒவ்வொன்றா அடுத்தடுத்த நியூக்ளியோடைடை சிந்தசைஸ் இது பண்ணி அலைன்மெண்ட் பண்ணி அப்படியே அடுக்கிக்கிட்டே வரும், ஜாயின் பண்ணிக்கிட்டு. அதான் டிஎன்ஏ பாலிமரேஸ். இங்கேயும் அதே ரியாக்ஷன் தான் நடக்க போகுது. இப்போ நம்ம என்னென்ன தேவை அதுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹியர் திஸ் இஸ் த சாம்பிள் டிஎன்ஏ. நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் பண்ணுறதுக்கு பேப்பர் கொடுப்பீங்களா, ஒரு பேப்பர், அந்த சாம்பிள் பேப்பர் மாதிரி இங்கே சாம்பிள் ஜீன்ஸ். இதில் ஒரு 2000 நியூக்ளியோடைடு இருக்குதுன்னு வச்சுங்க. ஏடிஜிசி அதான் இந்த ஜீனு, அது உள்ளார இருக்குதுன்னு வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரைமர். இந்த ப்ரைமர் ரொம்பவே முக்கியமானது. இந்த ப்ரைமர் என்னென்னா ஒரு ஷார்ட் ஸ்கெட்ச் ஆஃப் டிஎன்ஏ பேசஸ் வந்து இருக்கும். இது எதுக்காக உள்ளதுன்னா இந்த டிஎன்ஏ சாம்பிளோட காம்ப்ளிமெண்ட்ரியாக இது போய் பைண்ட் ஆகும். இதில் 2 டைப் இருக்கும், ஒன்று ஃபார்வேர்டு, இன்னொன்று ரிவர்ஸு. நான் அந்த ஸ்டெப் வரும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஈஸியாக புரியும். அடுத்தது இந்த ப்ரைமர் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷனே பண்ணுவோம், ஓகேவா, முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ நீங்கள் இதை வச்சு நிறைய காப்பி பண்ணுறோன்னாலே அதுக்கு யார் தேவை, ஏடிஜிசின்னு சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ பேசஸ் வந்து தேவை. அந்த நியூக்ளியோடைட்ஸை வந்து எடுத்துக்கிறோம். இன்னொன்று டிஎன்ஏ பாலிமரேஸ். இப்போ இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறது, ஒரு செயினாக அப்படியே அடுத்தடுத்து நியூக்ளியோடைட்ஸை அலைன்மெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் அப்படியே அலைன்மெண்ட் பண்ணி கொண்டு வரது. ஸோ அதுக்கு யார் தேவை அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு இங்கே என்ன பேருனா டாக் பாலிமரேஸ்னு பேர். ஏன்னா திஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் வாஸ் ஒப்டைன் ஃப்ரம் தெர்மஸ் அக்வாட்டிகஸ். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தெர்மஸ், ஏக்யூ ஃபார் அக்வாட்டிகஸ். இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ங்கிறது ஒரு பாக்டீரியா. எங்கே இருக்கும்னா வெரி வெரி ஹாட் ரீஜனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹாட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா வால்கனோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஹாட் ஸ்ப்ரிங், அதுக்கு மேலே ஒரு வாட்டர் பாடி இருக்குன்னா அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வழியாக நிறைய பபுள்ஸாக வரும். அதாவது வெரி ஹாட் ரீஜன்ஸ். அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி. ஸோ தெர்மஸ் அக்வாட்டிகஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரேதர் நம்ம மனுஷனோட யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோடது எவ்வளோ 37 டிகிரி செல்சியஸ் நம்மளோட பாடி டெம்பரேச்சர். அந்த டிஎன்ஏ பாலிமரேஸை கொண்டு வந்து இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா ஹியர் பிசிஆர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95 டிகிரி செல்சியஸ் ஒரு விதத்தில் நடக்கும். 55, 72 இதில் எல்லாம் என்ன ஆயிரும்னா நம்மளோட டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து டஸ் நாட் ஒர்க், நம்மளே ஒர்க் ஆக மாட்டோம்.
நம்மளை கொண்டு போய் 55 72 95 டிகிரி செல்சியஸில் கொண்டு போய் உட்கார வச்சா என்ன ஆயிரும், டீநேச்சர் ஆயிரும். அதே மாதிரி நம்மளோட டிஎன்ஏ பாலிமரேஸும் அதே மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவை சூஸ் பண்ணி அதனுடைய ஹீட் ரெசிஸ்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸை இந்த பிசிஆர் மிஷினில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் திங், திஸ் இஸ் ஏ மிக்சிங் பஃபர். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பிசிஆர் டியூப்னு அதுக்கு ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூப்பில் வச்சு இங்கே வந்து சாம்பிள்ஸை லோட் பண்ணிட வேண்டியது. உள்ளுக்குள்ளே 96 சாம்பிள் லோட் பண்ணுறது, அதை விட கூட சாம்பிள்ஸ் லோட் பண்ணக்கூடிய மிஷின்ஸும் இருக்குது. அதனுடைய ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ நவ் இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரையுமே ஒரு நல்ல ஒரு மிஷின் வந்து கிடைக்கும் பிசிஆர் மிஷினில். ஸோ திஸ் இஸ் அரவுண்டு. இப்போ தான் நீங்கள் வந்து பார்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது சார், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் தேர் ஆர் 3 steps. The first step is denaturation, which happens at 94 to 98 degrees Celsius. Annealing, this happens at 50 to 68 degrees Celsius. And next one is elongation, that happens at 72 degrees Celsius. அல்லது இந்த ஸ்டெப் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லுவாங்க. இந்த நேமே வந்து இதை இண்டிகேட் பண்ணும். பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்ன பண்ணிடும்னா ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி 2ஆக உடச்சி விட்ரும். இப்போ இப்படி தானே இருக்குது டபுள் ஹீலிக்ஸா, அதில் ஒவ்வொரு ஹீலிக்ஸையும் தனியாக உடச்சி விட்டுறது. அப்போ ஹியர் யூ கேன் சி டபுள் ஸ்டாண்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் ஆகிடும். இங்கே இடையில இருந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும்ல, ஏக்கும் இங்கே ஏ இருக்குன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே என்ன இருக்கும், டி இருக்கும். அதுக்கு இடையில என்னென்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதேமாரி இங்கே ஜி இருக்குதுன்னு வச்சுங்க ரெண்டாவதுல, காம்ப்ளிமெண்ட்ரி இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இருக்கும். அதுக்கு இடையில என்னென்னா ட்ரிபிள் பாண்ட். இப்போ இந்த பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகிறது தான் டீநேச்சுரேஷன். அதுக்கு தான் நம்ம ஹை டெம்பரேச்சரை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ டீநேச்சர் ஆன பிறகு 2ஆக பிரிஞ்ச பிறகு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆகிடுது. அப்போ தான் என்னென்னா நம்ம ப்ரைமர்னு ஒன்று படித்தோம்ல, அது வந்து அடிஷன் ஆகுது. ஹியர் ஷார்ட் ஸ்கெட்ச் ஆஃப் நியூக்ளியோடைடு. இது வந்து டிஎன்ஏ சாம்பிள் ஒரு 2000 நியூக்ளியோடைடு இருக்குன்னா இது ஒரு 20 நியூக்ளியோடைடு தான் இருக்கும் இந்த ஏடிஜிசிங்கிறது. அது எதுக்கு எப்படி இருக்குன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ இட் வில் கோ அண்ட் பைண்ட் டுவர்ட்ஸ் த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இப்படி பைண்ட் ஆகிடுது. இங்கே ஏ இருக்குன்னா ஹியர் டி, நெக்ஸ்ட்டு டி இருந்துச்சுன்னா இங்கே இந்த ஸ்டாண்டில் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏ. இப்படி தான் இந்த ப்ரைமர் போய் பைண்ட் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு சிங்கிள் ஸ்டாண்ட்லேயும் போய் ப்ரைமர் வந்து பைண்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இது எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ரைமர்னு சொல்லுவோம். இதை பேக் சைடில் போய் பைண்ட் ஆகும். இது பேர் ஃபார்வர்டு ப்ரைமர்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும். இதுதான் 2 ப்ரைமர் டைப்பு. இப்போ என்ன ஆகும்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்டென்ஷன். அப்போ வந்து என்ன ஆகிடும்னா 72 டிகிரி செல்சியஸில் டிஎன்ஏ பாலிமரேஸ் அங்கே வந்து உட்காந்துட்டு ப்ரைமருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அடுத்தடுத்த நியூக்ளியோடைடு இங்கே இருக்கு இல்லையா ஏடிஜிசி, இதை வந்து இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அப்படியே அட்டாச் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஃப்ரம் தர்மஸ் அக்வாட்டிகஸ். அப்படியே என்ன ஆகிடும், இந்த ஹோல் ஸ்டாண்டே சிந்தசைஸ் ஆகிடும். அதேமாரி இங்கேயும் இன்னொரு ஹோல் ஸ்டாண்டே ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு டிஎன்ஏ மாலிகுல் அண்டு இங்கே கீழே இன்னொரு டிஎன்ஏ மாலிகுல், இந்த மாதிரி 2 டிஎன்ஏ மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் சிங்கிள் சைக்கிள். ஸோ டீநேச்சுரேஷன், அனிலிங், எக்ஸ்டென்ஷன் 3 ஸ்டெப் நடந்த பிறகு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ 2 டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து பிசிஆர் வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை வச்சு கேல்குலேஷன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா 2 to the power of n. ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் ஒரு தடவை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ப்ளூ கலரில் இருந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இங்கே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆகிட்டு இங்கே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆகிட்டு, இந்த பச்சை கலரில் இருக்கு இல்லையா க்ரீன் கலரில், அது வந்து இன்னொரு ஸ்டாண்டு. அப்போ என்ன ஆகிட்டு 2 to the power of 1 போடுங்க, that is equal to 2 இல்லையா. ஹியர் யூ கேன் சி. அப்போ ஒரு சைக்கிள் நடந்துருச்சு, டீநேச்சுரேஷன், அனிலிங், எக்ஸ்டென்ஷன். ஆஸ் ஏ ரிசல்ட் யூ ஆர் கெட்டிங் 2 copies ஃப்ரம் சிங்கிள் காப்பி. இதே மாதிரி 30 சைக்கிள் வரைக்கும் நடந்துச்சுன்னா யூ வில் கெட் த பில்லியன் காப்பீஸ். 2 to the power of 30 is equal to 10 power 9 காப்பீஸ். இதில் செகண்ட் சைக்கிள் நடக்கும்போது 2 to the power of 2, என்னுக்கு பதிலாக 2 போடுங்க, 2 into 2 is equal to 4. அதான் இங்கே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சைக்கிள் நடக்குது அப்படின்னா 2 to the power of 3, that is equal to 8 காப்பி. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். எத்தனை சைக்கிள்ஸ் நடத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து என்னென்னா காப்பி ஆஃப் ஜீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
ஸோ வாட் இஸ் சென்ட்ரல் டாக்மான்னு பார்த்துருவோம். சென்ட்ரல் டாக்மா இஸ் வெரி சிம்பிள். இது வந்து யூனிவர்சல் ஃபார் ஆல் ஆர்கானிசம்க்கும் வந்து இந்த சென்ட்ரல் டாக்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூனிவர்சலான கான்செப்ட். ஹியர் யூ கேன் சி திஸ் இஸ் எ டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆனிச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் மோர் டிஎன்ஏ இல்லையா, டிஎன்ஏ பாலிமரேஸ் மூலமாக. அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆனிச்சுன்னா டிஎன்ஏ வில் பிகம் ஆர்என்ஏ. ஓகேவா, ஹியர் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் திங் டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா என்னென்னா ஆர்என்ஏயில் இருக்கக்கூடிய கோட்ஸ்க்கு தகுந்தாப்பில் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் ஆகி ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு டிரான்ஸ்லேஷன். ஸோ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ போகிறது, இதுதான் இப்போ இந்த கொரோனா வைரஸில் நீங்கள் பார்க்குறது. பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர் அல்லது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர்னு சொல்லுவோம். அதில் என்ன நடக்கும்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ டு ஆர்என்ஏங்கிறத ரிவர்ஸ் பண்ணுவோம். ஏன்னா கொரோனா வைரஸோட நியூக்ளிக் ஆசிட் வந்து ஆர்என்ஏ. அப்போ அந்த ஆர்என்ஏலேருந்து நம்ம டிஎன்ஏவாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி டிஎன்ஏவை ஆக்கி அப்புறம் தான் அந்த டிஎன்ஏவை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டீநேச்சுரேஷன், அடுத்தது அனிலிங், எக்ஸ்டென்ஷன், இது இந்த ப்ராசஸ்லாம் பிசிஆரில் நார்மலாக நடக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா we can get the product, amplified product. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஆர்டிபிசிஆர் அப்படிங்கிறதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்என்ஏ டு டிஎன்ஏ தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ the whole process replication, transcription DNA to RNA, RNA to protein, translation, RNA to DNA na reverse transcription. The first question is the Taq polymerase enzyme is obtained from, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க, சிம்பிள் தான் இது, Thermus aquaticus. ஸோ இதோடைய அப்சர்வேஷன் தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். வெரி ஹாட் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா, அதனால் ஹை டெம்பரேச்சர் தெர்மல் சைக்கிளரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி டயத்தில் கூட இதால் சஸ்டெயின் பண்ண முடியும். பிகாஸ் நேச்சுரலாகவே இட் பொசஸ் த ஹீட் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி. T stands for Thermus, AQ for Aquaticus. Next question. Which is a true statement regarding the DNA polymerase used in PCR? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு டு லைகேட். லைகேஷன்னா ஜாயினிங்னு அர்த்தம். அதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் தான். இந்த வேலையை டிஎன்ஏ பாலிமரைஸ் பண்ணாது. ரெண்டாவது, இட் சர்வ் அஸ் ஏ செலக்டபுள் மார்க்கர். நோ, இட் இஸ் ஆல்சோ ராங். மார்க்கர்லாம் வந்து இது கிடையாது. இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் வைரஸ். இட் இஸ் நாட் ஃப்ரம் வைரஸ், இட் இஸ் ஃப்ரம் பாக்டீரியா. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், இட் ரிமைன்ஸ் ஆக்டிவ் அட் வெரி ஹை டெம்பரேச்சர். திஸ் இஸ் கரெக்ட். ஏன்னா அதனால தான் ஹீட் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோமே. Next question. Which is the correct temperature range for each step of the PCR among the following? சரி, எதுன்னு பாருங்கள். டீநேச்சுரேஷன் 72 தப்பு, 95 டிகிரி செல்சியஸில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டீநேச்சுரேஷன் 95 டிகிரி செல்சியஸ், அனிலிங் வந்து 55 கரெக்டு, அண்ட் 72. ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன் ஃபார் திஸ் கொஷின். தேர்டில் என்ன தப்பு? டீநேச்சுரேஷன் அக்கர்ஸ் அட் 55, 95 டிக்கு பதிலாக 55 கொடுத்துட்டாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், டீநேச்சுரேஷன் அக்கர்ஸ் அட் 95, அனிலிங் அட் 72. இது வந்து தப்பு, 55. ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். இஃப் எ சிங்கிள் ஜீன் வாஸ் கிவன் டு எ சயின்டிஸ்ட், ஹி வாஸ் ரெக்வஸ்டட் டு ஆம்ப்ளிஃபை இட் யூஸிங் பிசிஆர். ஒரு சிங்கிள் ஜீன் கொடுத்துட்டாங்க சயின்டிஸ்ட்டுக்கு, பிசிஆர் மிஷினை கொடுத்துட்டாங்க. தென் ஹவு many cycles the scientist need to set in the PCR machine in order to get 32 copy. இப்போ 32 காப்பி ஆஃப் ஜீன் அவங்களுக்கு தேவை. சயின்டிஸ்ட்டை கொடுத்தாச்சு ஒரு காப்பி. எப்படி எத்தனை சைக்கிள் ரன் பண்ணார்னா 32 காப்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா தான் 2 to the power of n அப்படிங்கிற ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை காப்பி கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுங்க, 32 காப்பீஸ். இதை நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 2 16s are 32, ஸோ 16. 2 8s are 16. அடுத்தது நெக்ஸ்ட்டு 2 4s are 8, ஸோ 4. நெக்ஸ்ட்டு 2 2s are 4. இதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 2 to the power of 5 is equal to 32.
அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், தட் இஸ் எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்னால் 32 சைக்கிள்ஸ் தான், சாரி 5 சைக்கிள்ஸு, தட் இஸ் வை வி ஆர் கெட்டிங் 32 காப்பீஸ். இப்போ n is equal to என்ன 5 number of cycles. Third option is the right one. நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷினை, how many cycles need to be set in PCR machine in order to get 1 billion copies of the desired gene? ஸோ 1 billion காப்பி நம்ம முன்னாடியே பார்த்தோம், எவ்வளோ 2 to the power of 30 இருந்தால் தான் 1 billion copies. And next question, PCR and restriction fragment length polymorphism are the methods used for என்சைம் ஸ்டடி கிடையாது, ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வச்சிங்க, டிஎன்ஏ சீக்வன்சிங்கா, ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங்கா. ஆக்சுவலாக இந்த ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங்கில் இந்த ரெண்டு இதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சதன் பிளாட்டிங் மெத்தடு. ஆனால் பிசிஆர் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்எஃப்எல்பி யூஸ் பண்ணியும் நம்ம அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பண்ண முடியும். ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ஹியர் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் நீங்கள் நான் பார்த்த மெத்தடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாம்பிள் டிஎன்ஏ எடுத்து கட் பண்ணுவீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டு, அடுத்தது ஜெல்லில் ரன் பண்ணிட்டு அந்த பேண்டை வந்து நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் என்ன பண்ணுவோன்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ப்ரோபை வந்து அதில் விடுவோம் இல்லையா. அந்த பேண்டில் ஃபார்ம் ஆன இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான லேபிள்டு ப்ரோப்ஸை வந்து விடுவோம், ரேடியோ லேபிள்டு. அதை போய் வந்து என்ன ஆகும்னா அந்த பேண்டோட போய் பைண்ட் ஆயிரும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிறதோட. ஆஸ் எ ரிசல்ட் யூ வில் கெட் எக்ஸ்ரே இது பண்ணும்போது எக்ஸ்போஸ் பண்ணும்போது யூ வில் கெட் த பேண்ட்ஸ். இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸோட பைண்ட் ஆகிறதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதேமாதிரி இங்கே காம்ப்ளிமெண்டரிட்டியில் நம்ம வந்து பிசிஆர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் ப்ரைமர் இருக்கு இல்லையா, ப்ரைமர் வந்து அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த டிஎன்ஏ சாம்பிள் இருந்தால் மட்டும்தான் அதோட போய் பைண்ட் ஆகும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் வச்சு இங்கே கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ப்ரோப் வச்சு சதன் பிளாட்டுக்கு பதிலாக பிசிஆர் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரைமரை காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அதை ஆம்ப்ளிஃபை பண்ணும், அப்படி இல்லைன்னா ஆம்ப்ளிஃபை பண்ணாது. அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ சிமிலர் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை அப்படி பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், எ சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் டேக்டு வித் எ ரேடியோ ஆக்டிவ் மாலிகுல். இப்போ தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், சிங்கிள் ஸ்டாண்டில் டேக் பண்ணோம் அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவோம்னா டிஎன்ஏ ப்ரோபுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோப்னா என்னென்னா சீக்ரெட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடியே ஆள் அனுப்பி வைக்கிறோம்ல, அவங்க தான் ப்ரோப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டிஎன்ஏ ப்ரோப் இங்கே வந்து நியூக்ளிக் ஆசிட்னு கொடுத்துருக்கிறதுனால ஆர்என்ஏவும் இருக்கலாம் டிஎன்ஏவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், இந்த டயக்ராம் ஷோஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஜெனட்டிக் இம்ப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, ஃபில் த பிளாங்க். ஸோ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ என்ன ஏ, தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏ டு புரோட்டீன் என்ன பி, தட் இஸ் டிரான்ஸ்லேஷன். அண்ட் இதை யார் ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னா ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ திஸ் சென்ட்ரல் டாக்மா இட் இஸ் யூனிவர்சல் ஃபார் ஆல் த ஆர்கானிசம். பாக்டீரியாவாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் அவங்க வந்து சென்ட்ரல் டாக்மாவை ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், வந்து ரெப்ளிகேஷன், இது தப்பு. ஏ டிரான்ஸ்லேஷன், பி டிரான்ஸ்கிரிப்ஷன். எர்வின் சர்காஃப் இவர் தான் ஜேம்ஸ் வாட்சன் வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாடல் கொடுத்தது. வாட்சன் அண்ட் கிரிக் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி. எர்வின் சர்காஃப் வந்து ஏக்கு வந்து 2 டபுள் பாண்டு வித் பேஸ் பேரிங் ரூல் கொடுத்தாங்களே, அது வந்து எர்வின் சர்காஃப். ஏக்கும் டீக்கும் தான் பேஸ் பேர், ஜிக்கும் சிக்கும் தான் பேஸ் பேர்னு. மூணாவது பாருங்கள், ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன், பி டிரான்ஸ்லேஷன். இதை ப்ரொப்போஸ் பண்ணது ஃப்ரான்சிஸ் கிரிக். திஸ் இஸ் கரெக்ட். So the third option. See you in next video. Thank you.